1892 அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சதிலிருந்து 2024 வரைக்குமே மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல டாப் 1 இடத்துல இருக்கிறதாங்க இந்த பெர்முடா ட்ரையாங்கிள். இந்த ஒரு இடத்துல போகக்கூடிய கப்பல்களும் சரி விமானங்களும் சரி மர்மமான முறையில காணாம போறதா பல கேசஸ் இது வரைக்கும் பதிவாயிருக்கு. அப்படி இந்த இடத்துல நடந்த மர்மமான பல விஷயங்களை பத்தியும் அந்த மர்மமான சில விஷயங்களை ஆராய்ச்சியாளர்கள் டீகோடுமே பண்ணிருக்காங்க. அது என்ன டீகோட் அப்படின்னும் அறிவியல் இதுக்கு என்ன பதில் சொல்லுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ நேரம் கடத்தாம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டு போயிடலாம். நார்த் அட்லாண்டிக் கடல் பரப்பில் இருக்கிற புளோரிடா, பியூர்ட்டோ பெர்முடா அப்படிங்கிற 3 பிளேசஸை கனெக்ட் பண்ற மிகப்பெரிய கடல் பரப்பு தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள். இது எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருந்து 39 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்ட மிகப்பெரிய கடல் பரப்புங்க. இந்த கடல் பரப்புல தான் ஏகப்பட்ட மிஸ்டியான நிறைய இன்சிடென்ட் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எல்லா இன்சிடென்ட்டுமே பெர்முடா முக்கோண கடல் பகுதியில நடக்கிறது கிடையாது. அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய வேறு கடல் பகுதியில் நடக்கிற டிஸ்அப்பியரன்ஸ் ஆக்சிடென்ட் எல்லாத்தையுமே பெர்முடா ட்ரையாங்கிளோட தலையில கட்டிருக்காங்க. கேட்டா பெர்முடா ட்ரையாங்கிளோட பவர் மிஸ்ட்ரி அப்படின்னு கதவிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல பியூரா பெர்முடா ட்ரையாங்கிள் மட்டும் நடந்த சில ரொம்ப மிஸ்டியான சில சம்பவங்களை மட்டும் பார்க்க போறோம். ஏன்னா அந்த மிஸ்டியான சம்பவங்களை ஆராய்ச்சியாளர்கள் டீகோட்டுமே பண்ணிருக்காங்க. அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மிஸ்ட்ரி நம்பர் 1. 1492 வருஷம் தான் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. அவர் அமெரிக்காவை கண்டுபிடிக்க பயணம் செஞ்ச கடல் பரப்பு தாங்க இந்த நார்த் அட்லாண்டிக். அப்படி அவர் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறப்போ ஒரு கடல் பகுதியை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற காம்பஸ் சரியா ஒர்க்காகல அப்படின்னும் திடீர்னு வானத்தில் இருந்து ஒரு தீப்பிழம்பு கீழே விழுவதாகவும் கடல் மேற்பரப்புல தீப்பந்தங்கள் தோன்றியதாகவும் கொலம்பஸ் அவரோட குறிப்பிட்டு இருந்தாரு. அந்த இடம் வேற எதுவுமே கிடையாது, பெர்முடா ட்ரையாங்கிள் தான். இவர் சொன்ன அந்த விஷயங்கள் ரியல் லைஃப்ல நடக்க சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுனால 500 வருஷம் கடந்துமே ஒரு மிஸ்ட்ரியாவே அது இருந்தது. மிஸ்ட்ரி நம்பர் 2. 1921 கேரோலியா டியரிங் அப்படிங்கிற ஒரு சரக்கு கப்பல் பெர்படோஸ்ல இருந்து வெர்ஜீனியாவை நோக்கி கிளம்புது. பெர்படோஸ்ல இருந்து கிளம்பி அந்த கப்பல் 3 வாரமாகியும் வெர்ஜீனியாவை அடையாததுனால 2 பக்கமும் பதட்ட ஆரம்பிக்குது. ஒருவேளை இந்த கப்பல் காணாம போயிருக்கும் அப்படின்னு மக்கள் மத்தியில பல வதந்திகள் பரப்பப்படுது. சோ கப்பலை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி போறப்பதான் அந்த கப்பலோட பாகமும் அந்த கப்பல்ல இருந்தவங்களோட உடைமைகளுமே கடல்ல கிடைக்குது. ஆனா அதுல டிராவல் பண்ணவங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா அந்த கப்பலோட பாகங்களை யார வேணும்னே அடிச்சு நொறுக்கின மாதிரி இருந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்தது வேற எங்கேயுமே கிடையாது, பெர்முடா ட்ரையாங்கிள் கடல் பகுதியில தான். மிஸ்ட்ரி நம்பர் 3. Flight 19. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்சிடென்ட்ங்க. 1945 டிசம்பர் 5 புளோரிடாவில இருந்து 1 இல்ல 2 இல்ல 5 நேவி பிளைட் வான்வெளி பயிற்சிக்காக கிளம்புது. இந்த 5 நேவி பிளைட்டோட பயிற்சி பிளான் என்னன்னா புளோரிடாவில இருந்து பஹாமஸ் தீவுக்கு போய் மீண்டும் 2 மணி நேரம் கழிச்சு புளோரிடாவுக்கு திரும்ப வரணும். இதுதான் டாஸ்க். பட் 4 மணி நேரம் கடந்துமே அந்த 5 பிளைட்டுமே போன மாதிரி திரும்ப வரவே இல்லையாங்க. அதனால ஸ்டேஷன்ல பதட்டம் ஆரம்பிக்குது. அந்த பிளைட்டுக்கு எல்லாம் என்னாச்சு அப்படின்னு ஸ்டேஷன்ல இருந்து கான்டாக்ட் பண்றப்போ அவங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கால் வருது. அது வேற யாரோடதும் இல்ல, அந்த 5 பிளைட்டையுமே கைட் பண்ணிட்டு போன சார்லஸ் டெய்லரோட கால் தாங்க அது. அந்த கால் அவர் என்ன சொன்னாரு தெரியுமாங்க? எங்க காம்பஸ் எதுவுமே சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்ன வெதர் கண்டிஷனும் ரொம்ப மோசமாவே இருக்குது அப்படின்னு அந்த ஒரு கால்ல சொல்லியிருந்தாரு. கொஞ்ச நேரத்திலே ரேடார்ல இருந்தும் அந்த 5 பிளைட்டுமே காணாமலே போயிடுச்சு. இந்த காணாம போன 5 நேவி பிளைட்டை தேடுவதற்காகவே TBM-5 மரைனர் அப்படிங்கிற ஒரு பிளைட்டையுமே அனுப்புறாங்க. இந்த பிளைட் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பின 30வது நிமிஷத்திலே ரேடார்ல இருந்து டிஸ்அப்பியரன்ஸ் ஆயிடுச்சு. சோ மொத்தமா 6 பிளைட். இந்த 6 பிளைட்டுமே காணாம போன இடம் பெர்முடா ட்ரையாங்கிள். மிஸ்ட்ரி நம்பர் 4. இது 1948 வருஷம் ஜனவரி 28 ஸ்டார் டேக்கர் அப்படிங்கிற ஒரு பிளேன் சாண்டா மேரியா ஏர்போர்ட்ல இருந்து ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு பெர்முடாவை நோக்கி போறாங்க. இந்த ஒரு பிளேன் கிளம்பும் போது கம்யூனிகேஷன் அண்ட் சிக்னல் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த பிளேனை ஓட்டுற பைலட்ஸ் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க. பட் வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்ததுனால ஒரு நாள் டிலே பண்ணி பிளேன் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அடுத்த நாள் ஜனவரி 29 வெதர் கண்டிஷன் இன்னுமே மோசமா தாங்க இருக்கு. காத்து ரொம்ப பலமா வீசி இருக்கு. பட் இன்னும் அதிக நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஸ்டார் டைகர் பிளேனை மீண்டும் புறப்படுது. நேரமும் கடக்குது. நேரம் செல்ல வெதர் ரொம்ப மோசமா மாறிக்கிட்டு இருக்குங்க. கம்யூனிகேஷனும் கட் ஆக ஆரம்பிக்குது. பெர்முடாவில் இருக்கக்கூடிய ரேடியோ ஆபரேட்டர்ஸுமே கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தாண்டதுக்கு அப்புறம் ஸ்டார் டைகர் 6 க்ரூ மெம்பர்ஸ் 27 பேசஞ்சரோட மொத்தமா ரேடார்ல இருந்து டிஸ்அப்பியரன்ஸ் ஆயிருது. அதுக்கப்புறம் அந்த பிளேன் எங்க போனது அப்படின்னு யாருக்குமே தெரியல. பட் அந்த பிளேன் டிஸ்அப்பியரன்ஸ் ஆன இடத்தை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது அதுதான் பெர்முடா ட்ரையாங்கிள். அது மட்டும் கிடையாதுங்க, அதே வருஷம் டிசம்பர் மாசம் NC-16-002 அப்படிங்கிற ஒரு பிளேனும் 3 க்ரூ மெம்பர்ஸ் 36 பேசஞ்சரோட மியாமிக்கு போற வழியிலேயே டிஸ்அப்பியரன்ஸ் ஆகுது. அது டிஸ்அப்பியரன்ஸ் ஆன வந்த ஒரு இடமும் பெர்முடா ட்ரையாங்கிள். மிஸ்ட்ரி நம்பர் 5. ஸ்டார் டைகர் டிஸ்அப்பியர் ஆகி சரியா ஒரு வருஷம் கழிச்சு 1949 ஜனவரி 17 அதோட சிஸ்டர் பிளேனான ஸ்டார் ஏரியல் அப்படிங்கிற ஒரு பிளேனும் 7 க்ரூ மெம்பர்ஸ்
ஃபிளைட் 13 பேசஞ்சரோட ஜமைக்காவை நோக்கி புறப்படுது. அனுபவமான பைலட்ஸ் பிளைன் கிளம்பும் போது வெதர் கண்டிஷன் கம்யூனிகேஷன் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. பட் இந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு மேல பறக்கும் போது ஸ்டார் டைகர் பிளேன் மாதிரியே ஸ்டார் ஏரியல் பிளேனும் ரேடர்ல இருந்து மர்மமான முறையில காணாம போகுது. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயமே காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிக்குது. பெர்முடா மிஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு தியரியே உருவாகுது. 1950 அப்பதான் அமெரிக்கா செய்தித்தாள்கள் இந்த பெர்முடா கடற்பரப்புல பிளைட்ஸ் அண்ட் ஷிப்ஸ் அமானுஷ்யமான முறையில காணாம போகுது அப்படின்னு மிஸ்ட்ரி லவர்ஸுக்காகவே செய்தித்தாள்களை வெளியிடுறாங்க. அதை தொடர்ந்து 1952 பெர்முடா நடக்கக்கூடிய மர்மமான இன்சிடென்ட்ஸை பத்தி ஃபேட் அப்படிங்கிற ஒரு மெகசினே வெளியிட்டாங்க. இந்த ஒரு மெகசின்ல தான் நம்ம இப்ப பாக்குற பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு ஷேப்பையே உருவாக்கினாங்க. அதாவது இப்ப நம்ம பாக்குற புளோரிடா, பியோட்டோரிகோ, பெர்முடா அப்படிங்கிற அந்த முக்கோண கடற்பகுதியை ஒன்றிணைச்சு முக்கோண ஷேப்ல முதல்ல உருவாக்கினது இந்த ஒரு மெகசின் தாங்க. அதை தொடர்ந்து 1964 பிப்ரவரியில வின்சென்ட் கேடிஸ் அப்படிங்கிறவர் தி டெட்லி பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு மெகசின் எழுதுறாரு. இந்த மெகசின்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்முடா ட்ரையாங்கிள்ல நடந்த மிஸ்ட்ரீஸை மட்டுமே கவர் பண்ணியிருந்தாரு. இந்த மெகசின் அந்த காலத்திலே சக்கப்போடு போட்டுச்சிங்க. என் பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றி அதிகமானவர்களுக்கு தெரிய வந்தது இந்த ஒரு மெகசின் தான் காரணம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மெகசின் என் ஹாலிவுட் மூவிஸ் கூட இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ல நடக்கக்கூடிய மிஸ்ட்ரீஸை பேஸ் பண்ணி வெளியாயிருக்கு. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா பெர்முடா ட்ரையாங்கிள்னு வடிவம் கொடுத்து பேரும் வச்சது ஒரு மெகசின் தான். அது அதிகமானவங்ககிட்ட ரீச் பண்ண வச்சதும் மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினதும் ஒரு மெகசின் தாங்க. பட் என்னதான் இருந்தாலும் காலங்கள் செல்ல டிசாப்பியரன்ஸ் அப்படிங்கிறது இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ஒரு சாதாரண விஷயமாக மாறிட்டு ஆராய்ச்சியாளர்களும் இந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டையுமே டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் மேஜரான 5 சம்பவங்களை பார்த்திருந்தோம். இந்த மேஜரான இந்த 5 சம்பவங்களையுமே ஆராய்ச்சியாளர்கள் டீகோட் பண்ணிருக்காங்க. அந்த டீகோட் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். மிஸ்ட்ரி நம்பர் 1 டீகோட். கொலம்பஸ் முக்கியமா 3 விஷயம் சொல்லியிருந்தாருங்க. பெர்முடா கடற்பரப்புல பயணிக்கும் போது அவருடைய காம்பஸ் சரியா ஒர்க் ஆகல அப்படின்னும், வானத்தில இருந்து தீப்பிழம்பு விழுந்ததாகவும், கடல் மேற்பரப்புல ஃபயர் போல்ஸை பார்த்ததாகவும் சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய காம்பஸ் சரியான திசையை காட்டல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சிம்பிள் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். அதாவது நம்ம பூமிக்கு 2 வகையான நோர்த் இருக்குங்க. ஒன்னு ட்ரூ நார்த், இன்னொன்னு மேக்னெட்டிக் நார்த். காம்பஸ் எல்லாமே மேக்னெட்டிக் நார்த்தை மட்டும் தான் காட்டும். பட் துருவ நட்சத்திரங்கள் ட்ரூ நார்த்ல தான் இருக்கும். காம்பஸ் மேக்னெட்டிக் நார்த்தை ஃபோக்கஸ் பண்றதுனால ஒரு 5 to 6 டிகிரி வேரியேஷன் இருக்கும். இதை கடல் பயணம் செய்யறவங்க கட்டாயம் அட்ஜஸ்ட் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா வழி தவறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு பிரச்சனை தான் கொலம்பஸுக்கு ஏற்பட்டிருக்கு. அடுத்து வானத்துல இருந்து தீப்பிழம்பு விழுந்ததா சொல்லியிருந்தாரு. சிம்பிள் அவர் பயணம் பண்ணிட்டு இருந்த மாசம் செப்டம்பர் மாசங்க. இந்த செப்டம்பர் மாசத்துல தான் அதிக ஷூட்டிங் ஸ்டார் வரும். அதை தான் கொலம்பஸ் பார்த்திருக்கிறாரு. அடுத்து கடல் மேற்பரப்புகளை ஃபயர் பால்ஸ் தோன்றியது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்கான ஆன்சரும் சிம்பிள் தாங்க. கொலம்பஸ் இந்த ஃபயர் பாலை பார்த்து சில மணி நேரங்கள்லயே அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டாரு. சோ ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா அந்த அமெரிக்கா நிலப்பரப்புல இருக்கிற பழங்குடிகள் கரையோரத்தில் ஏற்படுத்தின தீ தான் இவங்களுக்கு கடல்ல இருந்து பார்க்கும்போது ஃபயர் பால் மாதிரி காட்சி அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த கொலம்பஸ் சம்பவத்துல எந்த ஒரு மிஸ்ட்ரியுமே இல்ல அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மிஸ்ட்ரி நம்பர் 2 டீகோட். கேரோல் ஏ டியரிங் அப்படிங்கிற இந்த சரக்கு கப்பல் மர்மமான முறையில காணாம போயிடுச்சு இல்லையா? இந்த கப்பல் மர்மமான முறையில காணாம போனதுக்கு அப்புறம் இந்த கப்பல் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன எவிடன்ஸ் கிடைக்குது. இந்த எவிடன்ஸ் பார்க்கும்போது ப்ராப்ளம் கப்பலுக்குள்ளதான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அதாவது இந்த ஷிப்போட கேப்டனுக்கும் அவருக்கு அடுத்தபடியா இருந்த ஒரு நபருக்கும் ஷிப் கிளம்பும் போதே சின்ன வாக்குவாதம் இருந்திருக்கு. கப்பல் நகர வாக்குவாதம் பெருசாகி கடைசியில ஷிப்ல இருக்கிறவங்க 2 டீமா பிரிஞ்சு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சண்டை நாளடைவில் கப்பல் மூழ்கிறதுக்கும் காரணமா இருந்திருக்கு அப்படின்னு இதை டீகோட் பண்ண ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதற்கு சான்றா தான் கடல்ல கிடைச்ச உதிரி பாகங்கள் எல்லாமே யார வேணும்னு அடிச்சு நொறுக்குன மாதிரி இருந்துச்சு இல்லையா? சோ அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா இவங்களுக்குள்ள நடந்த சண்டை தான் கப்பல் மூழ்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பட் யாருங்க கண்ணால பார்த்தா? மிஸ்ட்ரி நம்பர் 3 டீகோட். ஃபிளைட் 9 1 இல்ல 2 இல்லங்க 5 நேவி ஃபிளைட் மொத்தமா காணாம போச்சு. அதை தேடி வந்த இன்னொரு ஃபிளைட்டுமே மொத்தமா 6 ஃபிளைட் காணாம போச்சு. இதோட டீகோட் என்னன்னா அந்த 5 நேவி ஃபிளைட்டோட எல்லா பைலட்ஸுமே ட்ரைனீஸ் தான். ஆனா ஒரே ஒருத்தர் தவிர அவர் தான் சார்லஸ் டைலர். அதாங்க அந்த டிஸ்டன்ஸ் கோல்ல பேசினாரு. அவர் தான் அந்த மொத்த ஃபிளைட்டையுமே கைட் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாரு. இவரோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாக்குறப்பதான் தெரிய வந்துச்சு இவரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர் அப்படின்னு. என் ட்ரைனிங்குக்கு ஒரு நாள் முன்னாடி குடிச்சு இருந்தாராங்க. அது மட்டும் கிடையாது, புளோரிடா டு பஹாமா ரூட்டும் இவருக்கு புதுசு. சோ அந்த நேரம் பார்த்து கோமஸும் சரி அவருக்காகல வெதரும் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால இவர் அந்த 5 நேவி ஃபிளைட்டையுமே மிஸ்லீட் பண்ணி ஃபியூல் தீர்ந்து போய் பெர்முடா ட்ரையாங்கிள்ல விழுந்திருக்காங்க அப்படிங்கறத இதோட டீகோட்டா சொல்றாங்க. தேட போன அந்த ஒரு ஃபிளைட்டும் ஆல்ரெடி பழுதடைஞ்ச ஃபிளைட் தாங்க. தேடி போகும்போது பேர்னிங் ப்ராப்ளம் ஆகி வானத்திலே வெடிச்சு செதறி இருக்கு. இதை சில கப்பல் செலுத்துவர்கள் நேரடியா பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய ரெக்கார்டுமே இருக்கு. சோ இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ்ல முழுக்க மனித தவறு அப்படிங்கிறது அதிகமா இருந்திருக்கு. மிஸ்ட்ரி நம்பர் 4 அண்ட் மிஸ்ட்ரி நம்பர் 5 டீகோட். ஸ்டார் ஏரியல், ஸ்டார் டைகர் அப்படிங்கிற இந்த 2 ஃபிளைட்டும் என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பைலட் இருந்தாலுமே இந்த 2 ஃபிளைட்டோட டிசாப்பியரன்ஸுக்கு அப்புறம் இதோட ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணி பாக்குறப்போ அந்த 2 ஃபிளைட்டோட மெயின்டெனன்ஸுமே பயங்கர போரா இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம அந்த 2 ஃபிளைட்ல சேதமடைஞ்ச பார்ட்ஸை சேஞ்ச் பண்ணாமே ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. அதுதான் இந்த 2 ஃபிளைட்டோட விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது கப்பல்ல இருந்த தவறு மற்றும் பெர்முடா ட்ரையாங்கிளோட வானிலை அப்படின்னு எல்லாமே சேர்ந்து இந்த கப்பல்ல கடல்ல மூழ்கடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆராய்ச்சியாளர்கள் என்னதான் இப்படி மேஜரான டிசாப்பியரன்ஸை டீகோட் பண்ணிருக்கலாம். பட் அதை தாண்டியுமே இப்படி தொடர்ந்து நடக்கிற மிஸ்ட்ரிஸ்னால இதை சுற்றி பல கான்ஸ்பிரசி தியரி உருவாகுதுங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இங்க நடக்கக்கூடிய
மிஸ்டீஸான விஷயங்களுக்கு ஏலியன் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான நகரம் பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற கடல் பகுதியில தான் இருக்கு, அவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல வார்ம் ஹோல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரி அப்படிங்கிறது ஒரு இடத்துல தொடர்ந்து மிஸ்ட்ரி நடக்குதுங்கிற போது உருவாகிறது சாதாரண ஒரு விஷயம் தான். பட் இப்படி ஒரு மிஸ்ட்ரியான இடத்துல அறிவியல் என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்க்கலாமா? பெர்முடா ட்ரையாங்கிளை ஆராய்ச்சி பண்ண சில ஆராய்ச்சியாளர்கள் மனித தவற தாண்டியுமே இந்த இடத்துல நடக்கக்கூடிய விபத்துகள் மற்றும் மர்மமான முறையில விமானங்கள் மற்றும் கப்பல்கள் காணாம போறதுக்கு 3 காரணங்களை ஆராய்ச்சியாளர்கள் முன்வைக்கிறாங்க. ரீசன் நம்பர் 1, கல்ஃப் ஸ்ட்ரீம் அண்ட் ஹெக்ஸகன் ஏர். அதாவது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவும் நார்த் அட்லாண்டிக்கும் மீட் பண்ற இடத்துல பெர்முடா ட்ரையாங்கிள் இருக்கு. அதனால அதிகப்படியான ஆட்பறிக்கும் அலைகள் உருவாகும். இதன் மூலமா சில கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கப்பலுக்கு மேல அறுகோண வடிவத்தில் மேகங்கள் இருக்கிறதாகும். அந்த மேகங்கள் 145 km/h ஸ்பீட்ல காற்றை கீழ் நோக்கி அனுப்புறதாகவும் பேசப்படுது. இதனாலதான் மிகப்பெரிய சூறாவளி காற்றுகள் உருவாகுது. இந்த சூறாவளி மற்றும் புயல்கள் சில விமானத்தை கூட மூழ்கடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் பெர்முடா ட்ரையாங்கிளோட வெதர் கண்டிஷனை எப்பவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ரீசன் நம்பர் 2, ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மேக்னடைட். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ல மேக்னடைட்டோட கான்சென்ட்ரேஷன் அளவுக்கு அதிகமா இருக்குதுங்க. இதனாலதான் திடீர்னு புயல்கள் உருவாகுது, சூறாவளி உருவாகுது, காம்பஸ் மிஸ்அலைன்மெண்ட் ஆகுது, பயங்கரமான அலைகள் உருவாகுது, டேஞ்சரஸான சில அல்காக்களுமே growth ஆகுது. ஸோ இந்த ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மேக்னடைட் தான் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ரீசன் நம்பர் 3, மீத்தேன் ஹைட்ரேட்ஸ். பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற இந்த ஒரு பிளேஸ்ல அளவுக்கு அதிகமா மீத்தேன் கேஸ் கடலுக்கு அடியில இருந்து வெளியாகுவதா சொல்றாங்க. அப்படி கடலோட மேற்பரப்பு அடையும் போது பபிள்ஸா மாறி வெடிக்குமாங்க. ஸோ அப்படி வெடிக்கும் போது அந்த இடத்துல கப்பல் இருந்ததுன்னா அந்த கப்பல் டேமேஜ் ஆகி மூழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதை விட ரொம்ப ஆபத்தான விஷயம் என்னன்னா இந்த மீத்தேன் கேஸ் வெளியே வர இடங்கள்ல இருக்கிற நீரோட அடர்த்தியுமே குறைச்சி விட்டுமா. இதனால கப்பல்கள் மிதப்பதற்கு தேவையான நீர் அடர்த்தி இல்லாம போய் கப்பல்கள் மூழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் ஏகப்பட்ட சரக்கு கப்பல்கள் காணாம போயிருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஸோ சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய இப்படியான சில சயின்டிபிக் ரீசன் மூலமாகவும் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடக்கலாம். ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது பெர்முடா ட்ரையாங்கிள் மட்டும் கிடையாதுங்க, எல்லா கடல் பரப்புகளையும் காமனான ஒண்ணுதான். எல்லா கடல் பரப்புகளையும் டிஸ்அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. பெர்முடா ட்ரையாங்கிள் நடந்தா அது மிஸ்ட்ரி தான் அப்படிங்கிறது காலம் கொடுத்திருக்கிற ஒரு பிம்பம் தாங்க. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஆபத்து இருக்கிற ஒரு இடத்துக்கு போனா திரும்ப வாரதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற இடத்தை உலக நாடுகள் எப்போவே தடை செஞ்சிருக்கணும். ஏன் இன்னும் பண்ணலன்னா இப்போ வரைக்குமே கப்பல்களும் சரி விமானங்களும் சரி அதிக டிராபிக் இருக்கிற ஒரு இடம் தாங்க இந்த பெர்முடா ட்ரையாங்கிள். அதிக டிராபிக் இருக்கிற இடத்துல ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் தானே. ஸோ இங்க மிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்ம கொடுத்த ஒரு பிம்பம் தாங்க. அதுக்காக பெர்முடா ட்ரையாங்கிளை சாதாரண கடல் பரப்பு மாதிரி நினைச்சிடாதீங்க. உள்ள போனா உயிரை கையில பிடிச்சிட்டு தாங்க வரணும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கல்ஃப் ஸ்ட்ரீம் அண்ட் ஹெக்ஸகன் ஏர், ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மேக்னடைட், மீத்தேன் ஹைட்ரேட் அப்படின்னு ரொம்பவே டேஞ்சரான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸா தான் பெர்முடா ட்ரையாங்கிள் இப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு இடம் திகில் நிறைந்த இடமாவே இருக்குங்க. திகில் இல்லாத நொடிகள் நல்லாவா இருக்கும். இந்த வீடியோவில் தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப்.